வெல்கம் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அறுசுவைகளில் ஒரு சுவை தான் இந்த கசப்பு தன்மை. ஆனால் அது பாவக்காயில் அந்த கசப்பு தன்மை இருந்தாலும் பல பேர் அதை சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அந்த பாகற்காயில் அந்த சத்தும் வீணாகாமல் எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த ஸ்பூனில் கடலைப்பருப்பு அளந்தோமோ அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் எப்போவுமே இந்த குழம்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தோல் உளுத்தம்பருப்பு தான் சேர்க்குறது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க, மணமாகவும் இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயில் லைட்டாக அதை வறுத்து விட்டுடலாம். கடலைப்பருப்பெல்லாம் வறுபட்டதுக்கப்புறம் 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலா வறுத்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வறுத்துட்டு அடுத்து நம்ம செய்கிற ப்ரிப்ரேஷனில் சூப்பராக இருக்குங்க பாவக்காய் குழம்பு. ஒரு 15 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு தனி கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். நான் நாட்டு மல்லி வாங்கி வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்குறேங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்தாச்சு. லோ ஃப்ளேமில் தாங்க இருக்குது. இன்னமும் ஹை ஃப்ளேமில் நம்ம மாற்றினோம் அப்படின்னா நம்ம சேர்த்துருக்க பொருளெல்லாம் தீஞ்சு போக சான்ஸ் இருக்குது. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுடலாம். இப்போது 2 நிமிஷம் அப்படி வறுத்து விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து லைட்டாக வறுத்து விட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வாசம் வருங்க. அவ்வளோ மனம் வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறுறதுக்குள்ளார நம்ம பாகற்காயை நறுக்கிட்டு வந்துடலாம். பாகற்காய் நான் இன்றைக்கி ஒரு பெரிய பாகற்காயில் பாதி பாகற்காய் தான் நான் எடுத்துக்க போகிறேன். இந்த மேலே முள்ளாக இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம கேரட்லாம் தோல் சீவோம் இல்லையா, அதை வச்சு இந்த மாதிரி மேலே சுரண்டி விட்டுக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி சுரண்டி விட்டால் போதும், ஃபுல்லாகவே எடுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. லைட்டாக இந்த மாதிரி சுரண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான ஸ்லைஸில் வெட்டிக்கலாங்க. பாதி பாகற்காயில் தான் நான் இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறேன். நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது. அதே சமயத்தில் அந்த பாகற்காயில் இருக்கிற சத்தும் வீணாகாமல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வேண்டான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க. தோசைக்கு கூட தொட்டுக்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாகற்காயில் நான் பாதியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2ஆக கீறி நீளமாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துட்டேங்க. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். அப்போ தான் இந்த பாகற்காய் குழம்பு இவ்வளோ டேஸ்ட்டாக செய்ய முடியுமான்னு உங்களுக்கும் தோணும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ நறுக்குன பாகற்காயை நம்ம தண்ணியில் சேர்த்தாச்சு. மசாலாவும் அந்த பக்கம் ஆறிடுச்சு. குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை, ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸுக்கு புளி ஊற வச்சுருக்கேன், தயிரும் எடுத்திருக்கேன். இந்த தயிர் எதுக்குன்னு யோசிப்பீங்க, வாங்க. இப்போ மசாலா ஆறுனதுனால மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இதே கடாயில் நம்ம பாகற்காய் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாகற்காய் குழம்பு நம்ம செய்கிறப்ப நல்லெண்ணெயில் செய்யுங்க, இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடியது, எலும்புகளை வலுப்படுத்துறது, அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது இந்த நல்லெண்ணெய்ங்க. அதனால் வாரத்தில் ஒரு நாளாவது இந்த பாகற்காய் குழம்பு நான் பெரும்பாலும் நம்ம இந்த புளிக்குழம்புலாம் செய்கிறப்போ நல்லெண்ணெய் சேர்த்து செய்வோம். அந்த மாதிரி நீங்களும் அதை கடைபிடிக்க மறக்காதீங்க. இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் போட்டிருந்த அந்த பாகற்காயை எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா வடிச்சிட்டு பாவக்காயை வேற ஒரு தட்டுக்கு எடுத்துட்டு எண்ணெய் சூடானதும் அதில் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, ஜஸ்ட்டு அந்த எண்ணெயில் அந்த பாவக்காய் வெந்தால் போதுங்க. பாகற்காய் அந்த எண்ணெயில் வேகிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நீங்கள் வதக்கிட்டிங்கன்னா இந்த எண்ணெயில் பாகற்காய் வெந்துடும். கிறிஸ்பி ஆகணும்னு அதெல்லாம் இல்லைங்க, ஜஸ்ட்டு வெந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், பாகற்காய் நல்லா இந்த எண்ணெயில் வெந்திருக்குது. இந்த டைமில் நடுவில் லைட்டாக இடைவெளி விட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. நீங்களும் இதே மெத்தடில்
பாகற்காய் குழம்பு வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இந்த டைமில் நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமும் ஒரு நிமிஷம் இந்த பாகற்காயை இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம். சின்ன வெங்காயத்தை ஒரு 50 கிராம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துடலாம். 2 பழுத்த தக்காளி எடுத்துருந்தாங்க, மீடியம் சைஸ் தக்காளி. தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியிலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணியில் இன்னுமே பாகற்காய் வந்து நல்லா வெந்துடும். இந்த மாதிரி தக்காளியை நம்ம நசுக்கி விட்டு வதக்கும்போது நல்லா சீக்கிரம் வதங்கி வந்துடுங்க. பழுத்த தக்காளியாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சில பேர் மசாலாவில் கூட அந்த தக்காளியை சேர்த்து வறுத்துட்டு அரைச்சிடுவாங்க, அப்படி கூட பண்ணலாம். அதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ புளிப்பு இல்லாத தயிர் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்க ஸ்பூன் பாருங்கள், சின்ன ஸ்பூன் தான். இதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த தயிர் வந்து நல்ல எண்ணெயோடு சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். அதாவது ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குனீங்க அப்படின்னா அந்த தயிர் வந்து நல்லா அந்த பாகற்காயோட நல்லா வதங்கி வந்துடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாகற்காயில் கசப்பும் தெரியாது, அந்த பாகற்காயோட அந்த சத்துக்களும் மாறாது. இப்போ நல்லா மசியாக எல்லாம் வதக்கியாச்சு. இப்போ கரைச்சி வச்ச புளியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு இப்போ தீயை கூட்டி வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா இந்த மாதிரி ஒரு தளன்னு கொதித்ததுக்கப்புறம் அந்த புளியோட ராஸ்மெல் போயிடும். இப்போ மசாலாவை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோம் தண்ணி சேர்த்து. இந்த பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துடலாங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குழம்ப கொதிக்க விடுங்க. இன்னுமே கெட்டியாகி வரும், ஏன்னா கடலைப்பருப்பெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் குழம்பு வந்து இன்னுமே நல்லா ஒரு திக்கான பக்குவத்துக்கு வரும். இப்போ உப்பு போதுமான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த பாகற்காய் குழம்பு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி விட்டுட்டு கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிக்க விடுங்க. சூப்பராக பாவக்காய் குழம்பு ரெடி ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், பாவக்காய் குழம்பு நல்லா திக்காய் வந்துடுச்சு, நல்லா கொதித்து திக்காய் வந்துடுச்சு. இப்போ நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ மேலாப்பில் இன்னும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சர்வ் பண்ண வேண்டியதாங்க. இந்த நல்லெண்ணெய் சேர்க்குறதுனால சில பேர் நல்லெண்ணெய் வாசம் எனக்கு பிடிக்காது, சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த ஃப்ளேவரே இருக்காது. குழம்போட நல்லா அது மிக்ஸ் ஆகி உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்டு தாங்க கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெயை நம்ம உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ பாவக்காய் குழம்பு வச்சுட்டு நானும் சாப்பிட போகிறேன். சாப்பாடு சுட சுட சாதத்தில் இந்த குழம்பு போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ஆஹா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நல்ல காரம், அந்த லைட்டாக ஒரு கசப்பு, புளிப்பு எல்லாம் சேர்த்து இந்த அப்பளத்தோடு சாப்பிடும்போது இன்னுமே நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.